இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, கவலைகளை துதியாக மாற்றுங்கள். வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, இந்த கவலை என்பது நம் மனதை தேவனின் அமைதியிலிருந்து திசை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய கவலைகள் நம்மை அடக்குவதை விட அதை தேவனிடம் ஒப்புவிப்பது நல்லது. நம்ம பிரச்சனைகள், கவலைகள் முதல்ல நம்ம யார்கிட்ட போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அது யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம்? முதல்ல பாருங்கள், அநேக வேளையில் திருமணம் ஆன புதுசுலெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுது? பிரச்சனை சால்வ் ஆகுமா? அந்த கவலை சரியாகுமா? ஒன்று அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க, வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அப்போது மனிதர்கள் அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் அவங்க வெளியே பேசுவாங்க. அதனால ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஆனால் நம்ம பிரச்சனைகள் நம்ம கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோமா? அப்படி நீங்கள் கொண்டு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரியவங்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா கடவுள் பிள்ளைகள் முதலாவது நம்ம பிரச்சனைகள் யார்கிட்ட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும். அவர் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வழி நடத்துகிற தேவன். அவர் நமக்குள்ளே வாசமாக இருந்து நம்மளே வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நாவல் அதிகாரம் இருக்குது. நாவல் என்ன வச்சுருக்காரு? தேவன் அவரை துதிக்கும்படியாக, தேவனை அவர் வாக்கு உறுதிகளை நம்ம விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணும்படியாக அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம இருதயத்தில் இருக்கிறது தான் வாயில், நம்ம இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். பாருங்களேன், அது பேசினா தான் அதுக்கு வல்லமை இருக்கிற மாதிரி தான் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஜெபத்தில் நான் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்படிலாம் இல்லை. அவர் வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாங்க. நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கலாம், எந்த கவலையும் உங்களை திசை மாற செய்யக்கூடாது, மாறாக உங்கள் அனைத்து கவலையையும் ஜெபமாக மாற்றுங்கள், நன்றி நிறைந்த மனதுடன் தேவனுடன் உரையாடுங்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவலைப்படுற காரியம் எந்த திசையும் மாறக்கூடாதான், எந்த திசை மாறி போகக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது நம்ம கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதத்தில் அர்ப்பணித்து அது நம்ம ஜெபமாக மாற்றி அதுக்கு நம்ம புலம்பி அழுது உருண்டு பரண்டு அப்போ தான் கர்த்தர் கேட்பார்லாம் கிடையாது. நம்ம இருதய பாரங்களில் ஒருத்தட்ட சொல்லி முடிச்சுட்டா நம்ம இருதய லகுவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணர்வுள்ள ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறப்போ நம்ம மனுஷங்க முன்னாடி அழுவுறதுனால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், அதில் ஒரு சொல்யூஷன் நம்ம கிடைக்குமான்னு பார்த்தா 100% கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா தேவன் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். பாருங்கள், நம்ம கண்ணீர் அவர் முன்னாடி அவர் பாதத்தில் வடிக்கிறப்போ, நம்ம இதயத்தில் இருக்க பாரத்தை அவர்கிட்ட நம்ம கொடுக்குறப்போ, அந்த ஜபமாக மாற்றி அதை விண்ணப்பங்களாய் அவர்கிட்ட நம்ம செலுத்துகிறப்போ, அப்புறம் என்ன பண்ணணும்னா, நன்றி நிறைந்த மனதுடன் தேவனுடன் நம்ம என்ன பண்ணோமா, பேசணுமா, அவரை துதிக்கணுமா. நன்றி நிறைவு ஒரு மனம் எப்படி வரும்னா, ஒரு பாரத்தை இறக்கி வச்சோன்னா எப்படி இருக்கும்? அப்பா, நான் எனக்கு கர்த்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு வெளிப்பாடாக நான் இந்த வசனத்தை பார்த்தது என்னவென்றால், சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதனால் நம்ம இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான தெய்வீக சுகம், நீடிய ஆயுள், பொருளாதார விடுதலை, அவர் திட்டத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. அப்போது நம்ம தான் அதை என்ன பண்ணணுமா, சுதந்திரித்து கொள்ளணும்.
அப்போ நம்மளுக்கு இந்த பூமியில் கடைசி மூச்சு வரைக்குமே நம்மளுக்கு ஏதாவது பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் சம்பவிக்க தான் செய்யும். ஆனாலும் அதுலேருந்து நம்மளை ஓவர் கம் பண்ணி, அதுலேருந்து நம்மளை வெற்றியுள்ள வாழ்க்கையாய், சமாதானம் உள்ள வாழ்க்கையாய் நம்ம வாழ்வது தான் ஒரு சவாலான லைஃப் பாருங்கள். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். தேவன் நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு. நம்மளுக்கு வச்சுட்டாரு, நம்மளுக்கு எல்லாம் சிலுவையில் வச்சுட்டாரு. நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி என்றைக்கு நம்ம ஜபத்தில் விண்ணப்பத்தில் அவர்கிட்ட நம்ம செலுத்திட்டு எப்போ அது நம்மளுக்கு நம்ம அப்பாட்ட சொல்லிட்டோம், அப்பா நம்மளுக்கு எல்லாம் முடிச்சிட்டாரு என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே உங்கள் வாயில் என்ன வரும்? துதி வரும். அவரை துதிக்கிற துதி வரும் பாருங்களேன். துதி என்பது என்ன? தேவனை அவர் யார் என்று அறிவதோடு அவருடைய மகிமையும் செயல்களையும் பாராட்டி நம்முடைய உள்ளத்திலேருந்து வெளிப்படுகிற காரியம்தான் துதி பாருங்க. ஒரு சம்பவம் பார்ப்போம் நம்ம வேதாகமத்தில். அன்னாள் பற்றி பார்ப்போம். பாருங்களேன், அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. அவள் சக்காலத்திக்கோ என்ன இருக்குது, குழந்தை இருக்குது. அப்போ அடிக்கடி ஒரு வேதனைப்படுத்துகிற மாதிரி, இல்லை கண்டிப்பாக ஒரு குழந்தை இல்லை அப்படின்னாலே இந்த சமுதாயம் எப்படி பேசும், எப்படி குத்தி காட்டுவாங்க, எப்படி வேதனைப்படுத்துவாங்கன்னு சொல்லவே தேவையில்லை. இல்லை அவங்க இருதயத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும்னு சொல்லி இந்த அன்னாள் மூலயமா நம்ம அறிந்து கொள்ளலாம் பாருங்கள். அவள் போகிறா பாருங்களேன், தேவ சமூகத்தை நேடி போகிறா. ஏன்னா எல்லாரும் அவளை இலக்கரமாக மதிப்பு கொடுக்கறதில்ல, ரொம்ப அற்பமாக அவள் எப்படி பிரச்சனைகள் சந்தித்திருப்பான்றது நம்ம யோசித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு மனிதர் முன்னாடி போய் அவள் அழலை பாருங்க. இத்தனைக்கும் அவர் கணவர் அவளுக்கு ஆறுதலாக சொன்னால் கூட அவளோட இருதயம் என்ன ஆகுது, போய் தேவன் சமூகத்தில் ஊற்றுறா பாருங்க, கண்ணீரை ஊற்றுறா. அப்போ குழந்தை இல்லாமல் அவள் வருந்தி அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபிக்கும் போது, ஜெபித்து முடித்த உடனே அவளுக்கு ஒரு நன்றி செலுத்தும் மனதோட சமாதானத்தோட திரும்பினாள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:18 பார்ப்போமே. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இப்படி தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போது கவலை ஒரு நேரிட தான் செய்யுது மனிதனுக்கு. இல்லை கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது யாருக்குமே, கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே எப்படி ஒரு அன்னாள் போல் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் பாருங்கள். அவளுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஜீவனுள்ள தேவன்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் என் பாரத்தை. அப்புறம் போய் பாருங்களேன், நம்ம எத்தனை பேர் கவலைப்பட்டால் சரியாக சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, அதே நினைத்து கொண்டு இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம அன்னாள் பார்த்த அந்த இருதயத்தில் தேவனை நம்ம பார்க்கலை, அதுதான் பிரச்சனை. அப்போது ஏன் நிறைய பேர் தூங்க முடியாமல் நைட்டு கஷ்டப்படுறாங்க? ஏன்னா அந்த கவலை, மன அழுத்தம், இல்லை மனவேதனை, சொல்ல முடியாத ஒரு வேதனை, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, பதில் கிடைக்காத ஒரு ஜெபங்கள், இதெல்லாம் தான் இருதயத்தில் போட்டு பிசாசு இப்படி தான் பாருங்கள். நம்ம இந்த கவலை, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் மூலயமா தான் அவன் நுழைவான் பாருங்க உள்ள. அதுக்கு இடம் கொடுக்காமல் அவனுக்கு எதிர்த்து நின்று தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இல்லை அவள் பாருங்களேன், போய் போஜனம் செய்தாள் என்று பார்க்கும். நம்மளும் அப்படி தான் பாருங்கள், கவலைப்படாமல் கர்த்தர்ட்ட பாரத்தை இறக்கி வைத்து இல்லை நம்ம ஜெபித்துட்டு நல்லா அவரை துதித்து ஆராதிட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், துக்கமுகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவேளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு நம்ம ஜெபித்துட்டு கர்த்தரை துதித்துட்டு நம்ம சரியாக சாப்பிடாம துக்கமாக இருந்தால் அப்போ அதில் உண்மையான விடுதலையே இல்லை. அப்போ இன்றைக்கு நாம் கேட்கலாமா, ஆண்டவரே ஒரு அன்னாள் போல் ஆண்டவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறதே அப்பா, நாங்களும் ஆண்டவரை எங்களுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அவர் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, எங்கள் மனதில் கவலை, பயம், சந்தேகம் தோன்றும் போதெல்லாம் உம்மிடம் விண்ணப்பங்களை செலுத்தி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் துதியினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் உள்ளத்தில் சமாதானத்துடன் துக்கமுகமாய் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களில் உறுதியாய் நிலைத்து நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.